श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्चये देशिकेन्द्रम् दिशन्तु मे देवसुधात्वदीयाः दयातरङ्गार्जुनाकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संस्कृतकावधेनुम् त्वत्प्रेषश्रवणयोरमृतायमानाम् तुल्याम् त्वदीयवणिनोपरसिञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभीष्टवारिकाम् वाचम् सन्नमधुनाम् मम संविदेयी रामानुजयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् कलया विकलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्य गोपि प्रकाशाभिः अविद्यन्निगतम् तमः प्रायप्रवदने पुंसाम् पौनःपुण्यम् निवारयन् तच्चिरङ्गवर्तुर्माम् अभ्यादभयमुद्धृतः அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே இக்கு 9 திருமொழி. இதுவும் திருமாலன் சோலை விஷயமான 2வது பதிகம். அது இன்னைக்கு நமக்கு அனுபவம். இதுல முதல்ல இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவனுடைய அவதாரிக்கை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இருள் திருமா ஞானத்துல இந்த பூலோகத்திற்கு பேர் இருள் திருமா ஞானம்னு. அதில் இருக்கக்கூடியதான இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இருப்பை நீர்த்து பரமபதத்தை அடைய வேண்டும் என்று ஆழ்வாருக்கு ஆசை திருவுள்ளத்தில். அவர் நினைச்சபடி உடனே அது நடக்கல. அதனால மனசுல ஒரு கலக்கம், தாமான தன்மையை மறந்து பெருமாளை பிரிந்தா ஒரு பிராட்டி, அவள் ஒரு நாயகி, அவளுடைய தன்மை எப்படி இருக்குமோ அப்படி அடைந்ததுனால தன் நிலையை தானே பேச முடியாத ஒரு நிலையை அடைந்த பொழுது பக்தி பரபக்தி பரஜானம் சொல்ற மாதிரி, அப்ப இந்த பரகால நாயகி என்னுடைய தாயார் பேசுவதாக தன்னுடைய மகனை நினைத்து அந்த தாயார் பேசுவதாக அமைந்ததான பாசுரங்கள். தன் நாயகனோடு சேர்ந்தால் அல்லாது இவள் தரிக்க மாட்டாள், இவளுடைய ஆற்றாமை எல்லையற்று இருக்கு. எனவே எப்படியாவது இவள் தன்னுடைய நாயகனான எம்பெருமானை தழுவி கூடுவாளோ என்று இந்த அம்மா தாயார் அப்படி ரொம்பவும் மனம் வருந்தி பேசுவதாக தாயார் பாசுரம். அது இந்த 10 பாசுரங்கள் அது யாரும் பார்க்கலாம், பாசுரம் பார்க்கலாம். மூவரில் முன்முதல்வன் முழங்கார் கடலுள் கிடந்து பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உழ்ந்த தேவர்கள் நாயகனை பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு விழுந்த தேவர்கள் நாயகனை மூவரில் முன் முதல்வன் முழங்கார் கடலுள் கிடந்து பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கொடியேர் இடை கூடுங்கலோம். திருமாலிரும் சோலை நின்ற கோவிந்தனை, திருமாலிரும் சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கொடியேரிடை கூடுங்கலோ.
பாசுரத்துடைய திரண்ட பொருளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பதங்கள் பார்க்கலாம். மூவரிலும் பழமையான, எல்லாருக்கும் முன்பிருந்த காரணபூதனாய், எல்லாருக்கும் முன்னால ஆத்யம் தேவங்கிறார், முழு முதற் கடவுள். அப்படி எல்லாவற்றுக்கும் காரணபூதனாய் பெரிய அலைகளுடைய ஓசை எழும்பக்கூடிய திருப்பார்க்கடலை கண்வளர்ந்தருளி அந்த தாமரை பூ வளர்கின்றதான நாபியிலே உலகங்களை படைத்தும் உண்டும் உமிழ்ந்தும் ரட்சிக்கின்றவனும், நித்தியசூரியர்களுக்கு நிர்வாகனும், திருமாலினின் சோல் வந்து நிலைத்து நின்றவனும், ஆயர் குலத்திலே இடையர்கள் குலத்திலே வந்து பிறந்து இந்திரனாலே கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண பெற்றவனுமான அந்த கோவிந்தனை எம்பெருமானை வஞ்சிக்கொடி போன்ற இடையுடைய என் மகள் அனைத்து கூடுவளோ, அவளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமோ? இங்க சொல்லச்சு மூவரில் முன் முதல்வன் அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லி சிலரை காரணமாக சொல்லலாம். அதாவது எல்லாருக்கும் பழமையான, முதலிலிருந்து முதல்வன். மூவரிலே நடுவில் எண்ணப்படுவனாயினும் அவனே முன் முதல்வன் தான். ஏன்னா லோகத்தில் எப்படி இருக்கான், பிரம்மா விட்டு சிவன் அப்படின்னுக்கிறான். பிரம்மாவையும் சிவனுக்கும் நடுவில் விட்டுவன் இடையில சொல்லி. அதான் நீ யாரான், பாரதி ஒரு பாட்டு பாடினான், நீ யாரான்னு கேட்டான் அவர், எனக்கு குனிமிக கேட்பான். அதான் கண்ணன் என் சேவகன் ஒரு பாட்டு பாடுறான். குனிமிக கேட்பான், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பான், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவான், ஏனடா நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றான், பாலையிலே தேடிருந்து பல்லால் கடித்ததன்பான், பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததன்பான் சொல்லிவிட்டு, இங்கிதனால் யானும் இடர் மிகுந்து வாடையில் எங்கிருந்தோ வந்தான். இங்கிருந்தோ வந்தான். நீ யாரான்னு கேட்டு, இடைச்சாதி நான் என்றான். இடைச்சாதி, இடையர் குலம்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். நீங்க எல்லாரும் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் இடையில இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கல, அந்த விட்டுதான் நான் இருக்க அர்த்தம் பண்ணணும். அது மாதிரி இல்லாமல் இடையிலே எல்லாரும் மற்ற இருவருக்கும் இடையிலே எண்ணப்படுவனா இருந்தால் மூவரிலும் முதல்வன் அப்படின்னா என்ன அது சந்தேகமா வர வேண்டாங்கிறதுக்கா. முழங்கார் கடலுள் கிடந்து பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனே. அகில லோகங்களையும் படைத்த பிரம்மனை படைத்த உந்தி தாமரை. ஏன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் இவருடைய காரியங்கள் தான். டெலிகேஷன் ஆஃப் டியூட்டின்னு சொல்றவனும் பிரம்மதேவனை விட்டு சிருஷ்டிக்க செய்கின்றான் இவனுடைய சங்கல்பத்தினாலே. அப்படி அகலலோகத்திலையும் படைக்க பிரம்மா, அந்த பிரம்மாவையே படைத்தவன் இவன். அந்த பிரம்மாவை படைத்ததான உந்தி தாமரை உடையவன். இதை சொல்லிட்டு மற்ற தொழில்களையும் கூறதுனால ஜெகத்காரண வஸ்து அவனே. அது மாத்திரம் இல்லாமல் நித்திய சூரியர்களுக்கும் நாயகன் அப்படிங்கிறதுனால உபய விபூதிகளுக்கு அவனே சுவாமி. அவன்தான் திருமாலின் சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை. அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் அவன் கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன்னு சொன்னாரோன்னு திருப்பானாழ்வார். அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலே வந்து மாயா சைத்தன்யங்கள்லாம் பண்ணவன். இந்த திருப்பதிலும் எழுந்துள்ளவன் அவன்தான் கண்ணன். அது மாத்திரம் இல்லாமல் கண்ணனுடைய அஜமானுஷ சேஷ்டித்தத்தின் பயனாக பெற்ற கோவிந்த பட்டாபிஷேகத்தை சொல்றார். ஏன்னா கோவிந்தன்கிற நாம அனுதர சாதாரணம். எப்படி கிடைச்சது அவனுக்குன்னா, அவன் இந்திரனுடைய அகந்தையை அடக்குவதற்காக கோவர்தன மலையை எடுத்து கொடையா பிடிச்சாயோ. அப்புறம் இந்திரன் தன் தவறை உணர்ந்து கிருஷ்ணனுடைய திருவடியில விழுந்து வணங்கி அவனை ஸ்தோத்திரம் பண்ணி, அது தேவலோகத்தினுடையதான காமதேவனுடைய க்ஷீரத்தினாலே அவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வச்சா. அதுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பேர் பாகவதத்தை சொல்ல வச்சேன். அதனால சொர்க்கத்திலிருந்து இந்தவன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். 7 வயசுல
கல்லெடுத்து கல்மாரி காத்து 7 நாள் கோவர்தன மலையை தூக்கினான். அதுக்கப்புறம் தான் அவன் பட்டாவழி பண்ணி வச்சான். அதான் சுவாரஸ்யம். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல ரொம்ப அழகா விசேஷமா சில ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அழகு. கோவர்தனே திருத்தே சைலே ஆசாராத்ரக்ஷிதே व्रजे गोलोगाधाव्रजत्कृष्णं सुरभिश्चक्रयेव च विविक्तः उपसंगम्य व्रीडितः कृतहेलनः पस्पल्स्वपादयोरेनं किरीटेन कवर्चसा. अनाल சொல்றான், दृष्टश्रुतानुभावोऽस्य कृष्णस्य अमित तेजसः नष्टत्रलोके शमदः इन्द्र आह कृताञ्जलिः. அப்படி ஆச்சரியமாக அந்த கோவிந்தன் அவன் நித்தியவாசம் பண்ணுகின்றானே. எழுந்தருளிருக்கிற திவ்யதேசம் அந்த திருமாலின் சோலை இருக்க, அங்க இருக்கிற இந்த எம்பெருமானை என் பெண்ணானவள் எப்படி கூடுவளோ என்று ஏக்கத்தோடு தாயார் சொல்வதான முதல் பாசுரம். 2வது பாசுரத்துல புனை படர் பூம் பொழிலார் பொன்னிசூழ ரங்க நகருள் முனைவனை புனை வளர்ப்பூம் பொழிலார் பொன்னிசூழ் அரங்க நகருள் முனைவனை மூவுலகம் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினை வளர் பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ற கனை கடல் காணும் கொலோ கடல் கண்ணீயம் காரிகையே கனை கடல் காணும் கொலோ கயல் கண்ணி எம் காரிகையே. முதல்ல கிணந்தானே திருப்பார்க்கடலே அந்த இடத்தினுடைய அழகையும் பெருமையும் பேசி தரிக்க எண்ணி மாட்டாதவளாய் இந்த மலை மருவியே இந்த திருமாலின் சோலையிலே அப்படி நித்தியவாசம் பண்ணுகின்ற எம்பெருமானின் நிலைக்கு காரணமான திருவடிகளை கட்டாயம் கண்டு ஈடுபடுவாளோ என் மகள் அப்படின்னு அம்மாவனுடைய பாரிப்பு. இதில் திரண்ட பொருள் என்னன்னா, புன்னை மரங்கள் வளர்ந்த பூக்கள் நிறைந்த பொருள்கள் நிறைந்ததும் திருமாலிரும் சோலை. அது காவிரியால் சூழப்பட்ட அரங்கத்தினுள் எழுந்திருள்ள முதல்வனும் 3 உலகங்களையும் படைத்த பிரதான மூர்த்தியாயும் கிளைகள் வளர்கின்ற பூம்பொழில்களால் சூழப்பட்ட திருமாலிரும் சோலை மலையில் நின்ற அந்த திருக்கோலத்தில் உள்ளவருமான அந்த நாயகனுடைய ஒலிக்கின்ற வீரக்கடல்களை உடைய திருவடிகளை தன்ன மீன் போன்ற கண்களை உடையவளும் அழகியவான என் மகள் கட்டாயம் காண்பாளோ என்பதாக இந்த அம்மா ஏக்கப்படுறான். இந்த பதங்கள் ரொம்ப அழகா போடுறாங்க. புனை வளர் பூம்பொழிலர் பொன்னீசூழ் அரங்க நகருள் முனைவனை. திருவரங்கத்திலே திருவரங்க திருப்பதியிலே உபயகாவிரி மத்தியிலே அழகும் அமைதியும் உள்ளதான அந்த அழகு இந்த பாசுரத்தை விவரிக்கிறார். மற்ற மரங்களை விட புன்னை மரத்தின் சிறப்பு கூறப்பட்டதற்கு காரணம், பின்பற்ற நாட்களிலே திருக்கோட்டியூர் நம்பி பட்டர் முதலானவர்கள் அழகுற திவ்ய பிரபந்தத்திற்கு வியாக்கியானம் செய்து அழகூட்டப் போவதை முன்கூட்டியே பரகாலானேகி பேசுவதா இருக்கு. ஏன்னா மற்ற காலக்ஷேகம்னா அந்த சந்திரபுஷ்கரணை கரையில இந்த புன்ன மரத்தடியில தான் விசேஷமாக நடந்ததாக நம்முடைய பூர்வர்கள்லாம் விசேஷமாக வர்ணிக்கிற வழக்கம். எழில் வாய்ந்த பொழில்கள் சூழ்ந்துள்ளவள் பொன்னி,
அருகில் உள்ளவளோ ஹரிணி, இவனோ தலைவன், மூலகம் படைத்த முதன்மையான மூர்த்திதனை உடையவன். அமூர்த்தியன கோஜந்தியோ, அப்படிப்பட்டவன் அநேக மூர்த்தியான வரலாற்றை வேத வாசனையில் பேதமும் ஏதமும் என்று கூறினார். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, அங்க எப்படி சொல்றார், அங்க அந்த பதம் என்ன போட்டார், அவன் எப்படிப்பட்டவன், அரங்கநகரோடு முனைவனை மூலகம் படைத்த முதல் மூர்த்தி தன்னை. ஹம்ச சந்தேசம், ஹம்சத்திற்கு போகின்ற மார்க்கத்தை சக்கரவர்த்தி திருமகன் கூறுவதாக சுவாமி தேசிகனுடைய ஒரு அழகான கற்பனை. பிராட்டி அசோகவனத்திலே இருக்கின்றான்கிற விற்த்தாந்தத்தை ஆஞ்சநேயன் வந்து சொன்ன உடனே ஒரு ஹம்சத்தை ராமபிரான் சீதா பிராட்டிக்கு தூதாக அனுப்பினான் என்றதான கற்பனை வளம் நிறைந்ததான ஒரு காவியம் அது ஹம்ச சந்தேசம். அதுல இங்க போகின்ற மார்க்கத்தில் எப்படி எல்லாம் போகணும்னு சொல்லிட்டே வரைக்கே ஒரு ஸ்லோகம் சொல்றார், ஸ்ரீரங்கத்து விஷயம் தானே. சத்வே திவ்யே ஸ்வயமுதயதா தஸ்ய தாம்ன பிரசங்காதி, சத்வே திவ்யே ஸ்வயம் உதயதா தஸ்ய தாம்ன பிரசங்காதி, மஞ்சூஷாயாம் மரகதமிவ பிராஜமானம் ததந்தஹ சேதோதாவதி உபஹித புஜம் சேஷபோகே ஜயானம் தீர்காபாங்கம் ஜலதி தனயா ஜீவிதம் தேவம் ஆத்யம். அங்கே விசேஷமாக அங்க எம்பெருமான் சயன திருக்கோலத்தில் நீ சேவிப்பேர் எங்கிறான்னு சொல்றார். பாக்கி விஷயங்கள் விடுவோம், இது ஒரு பதம். அங்க ஜலதிதனையா ஜீவிதம் தேவம் ஆத்யம். ஆத்யம் தேவம்னா புருஷ புராண, முழு முதற்கடவுள், முதன்மையானவன். அதைத்தான் இங்க அப்படியான அங்க இருக்கக்கூடிய வெள்ளத்தரவில் துயமர்ந்த வித்து இங்க பொன்னியின் நடுவே நமக்கு புரியும்படி பொலிந்து சாய்ந்திருக்கின்றான், எல்லாருக்கும் முதன்மையானவன் அப்படின்னு அதை சொல்லி அதுக்கப்புறம் சினை வளர் பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்றான், கனை கடல் காணுங்கலோ கயல் கண்ணியம் காரிகையே. சினை வளர் பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்றான், கனை கடல் காணும் கொலோ கயல் கண்ணியம் காரிகையே எம் காரிகையே. அங்க திருவரங்கத்தை பத்தி சொல்லிச்சு புனை வளர் பூம்பொழில்னார். திருமாலிரும் சோலை எப்படின்னா சினை வளர் பூம்பொழில்கள். அங்கு சயனிச்சிருக்கானே அவனும் இவனும் ஒத்தந்தான், அவனும் இவனும் அவனே தான். தலைவனின் கோலம் வேறுபட்டாலும் இந்த நாயகன் அங்க ரங்கநாதனா இருக்கான், இங்க திருமாலிரும் சொல்ல அழகா, ரெண்டு பேரும் அழகன் தான். அவனும் சாதாரண அழகன் இல்லை. அவன் எப்படிப்பட்டவன்னா அவன் அழகிய மணவாளன். ஆண்டாள் சொல்ற போது அங்க அழகா என்ன ரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில்கள் கமல பூவழகர். அவன் அழகர் தான், அங்க இருக்கிற அழகன், இவர் ஒரு அழகன். அதனால அந்த நாயகனுடைய கோலம் வேறுபட்டாலும் என் கோலம் பண்றிருக்காளே அவள் கோலம் மாறாமைக்காகவே அவனுடைய திருவடியை காண அங்கு சென்று, அங்க காவிரி, இங்க நூபுர கங்கை, இன்னும் சிலம்பாறு, இந்த லோகரட்சணத்திற்காக இட்ட வீர கடல்களை உடைய திருவடிகள். எனவே லோகத்தையெல்லாம் ரட்சிப்பத்துக்காக இருக்கக்கூடிய அந்த வீர கடல், அதுல வந்துதான இந்த நூப்புரம், அதுலேருந்து வந்து பிரவகித்த கங்கை ஆச்ச அந்த திருவடிகள். அதனால எனக்கு என்னன்னா அந்த திருவடிகள் என் மகளையும் காப்பாற்றுங்கிற நம்பிக்கை. இவள் கண்படித்த பயனை கட்டாயம் பெறுவாள் என்று நான் நம்புறேங்கிறதாக
இந்த தாயார் இந்த பாசுரத்தில் திருவரங்கத்திலே சாய்ந்து கிடந்தவன் இங்கே திருமாலிருஞ்சோலையிலே வந்து நிற்கின்றானே, அங்கு பொன்னி ஆற்றங்கரையிலே இங்கே சிலம்பாற்று அந்த தீரத்திலே என்று இரண்டையும் அழகா அப்படி இணைத்து அனுபவிக்கும் போல சொல்லி தன்னுடைய பெண்ணுடைய நிலையை பற்றி தாயார் பேசுவதான பாசுரம். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சிருக்கோம். 9ஆம் பத்து 9ஆம் திருமொழி முதல் 2 பாசுரங்கள் ஆச்சு. 9ஆம் பத்து 9ஆம் திருமொழி 3வது பாசுரம் நமக்கு இப்பொழுது அனுபவம். உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகன்னாலிலை மேல் உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகன்னாலிலை மேல் கண் துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை கருமாணிக்க மாமலையை ஆலிலை மேல் கண்துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை ஒரு பாலகன் நாலிலை மேல் கண்துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை திண்திரல் மாகரிசேர் திருமாலிரும் சோலை நின்ற அண்டர்த்தம் கோவினை இன்றி அணுகும் கொல்யன் ஆயிழையே தண்டிரல் மாகரிசேர் திருமாலிரும் சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று அணுகும் கொல்யன் ஆயிழையே. திருவரங்கத்திலே பள்ளிகொண்டவனுடைய அழகை முந்தின பாசுரத்திலே கூறிய பிரகால நாய்க்கு அந்த சமுத்திரத்தினுடைய அலையிலே பள்ளிகொண்டவனுடைய அழகினையும் தன் அரங்கத்தில் நினைந்து அவனை தன் பெண் நேரே காண்பாள் என்கிறாள் இப்பாட்டில் தாயார் மனோபாவத்தில். உலகு ஏழினையும் உண்டு ஒரு பாலகனாய் ஒரு சிறிய ஆளிலை மேல் திருக்கண் உணர்ந்தருளி பிரபன்னர்களுடையதான துன்பத்தை போக்கப் பெற்றோம் என்று மனசுல ஒரு சத்துஷ்டியோடு இந்திரமணியான பெரிய மலையை போன்றவருமாயுள்ளவனும் மிகுந்த வலிமையை வாய்ந்த பெரு யானைகள் நிறைந்துள்ள திருமாலிரும் சோலையில் எழுந்துள்ளவனும் தேவர்களுக்கு தலைவனுமான அந்த எம்பெருமானை அவனுக்கு ஏற்றபடி அலங்காரம் செய்து கொண்ட என் மகள் என்று சென்று அணுகவளே அப்படின்னு கேட்கிறாருங்க. அணுகுங்கொள் என் ஆயிழே. அதுக்கு அடுத்த பாசுரத்தில் சிங்கமதாய உணந்திரல் ஆகம் முன் கீண்டுகந்த பங்கைய மாமலர்கண் பரனை எம் பரம் சுடரை சிங்கமதாய் அகுணந்திரலாகம் முன் கீண்டுகந்த பங்கைய மாமலர்கண் பரனை எம் பரம் சுடரை திங்கள் நல் மாமுகில் சேர் திருமாலிரும் சோலை நின்றனங்கள் பிரானை என்று நணுகும் கொல் என்னல் நுதலே. திருமாலிரும் சோலை நின்றனங்கள் பிரானை திங்கள் நல் மாமுகில் சேர் திருமாலிரும் சோலை நின்றனங்கள் பிரானை இன்று நடுகும் கொல் என் நல்லுதலே. திருப்பாணாழ்வார் பரியனாகி வந்த உணன் உடல் கீண்டு அது மாதிரி இங்க
அது எப்படி சொல்றார்? சிங்கமதாய் அவுணன் திரளாக முன் கீண்டு உகந்த இத்திரண்ட பொருள். அப்படிப்பட்ட சிங்கமாக முன் தோன்றி இரணினியின் தென்மை வாய்ந்த உடலை பிளந்து, அதனால் ஒரு சந்தோஷம். உகந்தமையால் பெரிய தாமரை வலை போன்ற கண்களை உடைய பரன்கிறார். இப்படி புண்டரீகாட்சணம். பங்கைய மாமலர் கண் பரனை எம் பரம் சுடரை, என் பரனை எங்களின் சுவாமியாக எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஒளியை, மேலே சந்திரன் மேலும் தங்கும் அப்படி இருக்கக்கூடியவர். திங்கள் நல் மாமுகில் சேர் திருமாலிரும் சோலை நின்ற நங்கள் பிரானை, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை என்னுடைய நன்முதலாகிய பெண் இன்று நெருங்க பெறுவாளோ என்று இந்த தாயார் மனோபாவத்தில். இங்கே சிங்கமதாய் அவுணம் திறன் ஆகும் முன் கீண்டு உகந்த பரம் சுடரை, அப்படிப்பட்ட சிங்கமான நாரசிம்ம உப்பு ஸ்ரீமான் என்று கொண்டாடப்பட்ட சர்வ விலட்சணமான அழகிய சிங்கம். இதை பார்த்த கண்களுக்கு தனிப்பட்ட நரம், தனிப்பட்ட சிம்மம் அப்புறம் அழகாவே தெரியாது. ஏன்னா அழகியான் தானே அறிவுருவன் தானே என்று, அழகன்னா அப்படி ஒரு அழகன் அவன். இயல்பாகவும் பரபரத்தாலும் திண்மை செறிந்து அந்த இரணினுடைய மார்பை நகம் கொண்டு கீண்டு வந்தான். அந்த மகிழ்ச்சிக்கு அளவுகோல் அப்பங்கைய மாமலர் கண்களே. அவனை தன்னுடைய பக்தனுக்கு இடையூறு பண்ணவன் அவன். அதனால்தான் அவனை ஐச்சத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். உகந்து பதம் போட்டு அர்த்தான். சிங்கமதாய் அவனன் திரளாக முன்கீண்டு உகந்த அந்த மலர், பங்கைய மாமலர் கண்கள், அந்த மலர்ச்சி, அந்த சந்தோஷத்தை காண்பிக்கிறதா. அதனால்தான் ஆச்சாரிய சார்வபௌமான சுவாமியும் வைகுண்ட கண்டீரவகான. இதற்கு முன்னால பங்கைய கண்ணனா இருந்தவன் பங்கைய மாமலர் கண்ணனான. ஒரு தூணை பிளந்தவருக்கு அவனுடைய ஊரை பிளப்பது கடினமா? பிரதம சிக்ஷையே இதை விட கொஞ்சம் கடினமா இருக்கு. அங்க எப்படின்னா உள் கீண்டு பின் முன் கீண்டான், இங்க முன் கீண்டு பின் உள் கீண்டான். அப்படின்னா அங்க எப்படி இருக்கான்னா என் பரம் சுடரை அப்படின்னா ஜுவலந்தம். இவனும் நிசும மந்திரத்தை சொல்லிச்சே அப்படி ஜொலிக்கிறார். அதை நினைவூட்டுகிறார் இங்க எம் பரம் சுடரை. அதுக்கு மாத்திரம் திங்கள் நல் மாமுகில் சேர் திருமாலிரும் சோலை நின்ற நங்கள் பிரானை. திங்கள் நல் மாமுகில் சேர், திங்களும் சந்திரனும் முகிலும் நல மேகமும் சோலையும் முகமாய் வேரியாய் சேர்ந்து கொண்டு பக்தர்களுக்கான ஒரு நிருதம் போல காட்சியளிக்கின்ற ஒரு விஸ்வரூபமாக, அதே நேரத்திலே அதன் நடுவிலே மிகவும் எளிமையான அர்ச்சாரூபியாய் அப்படி நின்று அந்த சௌலபியத்தை காண்பிக்கிறானோ. அதனால நங்கள் பிரானேங்கிறார். அப்படிப்பட்ட அவனை என்னுடைய பெண் அவளை அணுகுவாள் என்று தாயாருடைய அந்த மனோபாவத்தில் பேசுகிற பேச்சு எடுத்தது. அடுத்த பாசுரத்தில் தானவன் வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மண்ணகமும் அளந்த திருவிக்கிரமன். தானவன் வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மண்ணகமும் வளர்ந்த திருவிக்கிரமன் தேனமர் பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்றவானவர் கோனை இன்று வணங்கித் தொழ வல்லள் கொலோ. பரியனாகி வந்த அவனுடன் கீண்டு வந்தவன் கீழே அனுபவிச்சாச்சு. அடுத்தது உவந்த உள்ளத்தனால் உலகம் இழந்த, அது அப்படியே திருப்பாணாழ்வார் அவருடைய அமலநாதிபுரானுடைய அந்த ஆடல் அழகா
தானவனாகிய மாவலி செய்யும் வேள்வியிலே தானே தனியே மாணிக்குரலாய் சென்று தானம் பெற்று அப்படி பெருமை உடையவனாய் மேலும் கீழும் உள்ள வானகத்தையும் மண்டலத்தையும் அளந்து கொண்ட அழகும் பெருமையும் கொண்ட அந்த திருவடியினுடையதான பிரபாவம் ஆட்சி உடையவனும், அதுக்கப்புறம் தேன் மிகுந்து உள்ள பூக்களை உடைய சோலையால் என்றும் சூழப்பட்ட திருமாலின் சோலையின் நடுவே எழுந்துருளி அப்படி அனைவருக்கும் சேவை சாதிக்கின்றனான இந்த அயர்வரம் அமரர்கள் அதிபதி இருக்கார, அவனை இந்த என் மகள் வணங்கி தொழும் வலிமையை பெற்றவள் ஆவாளோ, வானவர் கோனையின் அயர்வரும் அமரர்கள் அதிபதி நறுநாழ்வர் இன்றி வணங்கி தொழ வள்ளால் கொலோ அப்படின்னு. இங்க தானவன் வேள்வி தண்ணீர் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மண்ணகம் விளந்து தெரிவிக்கிறவன் அப்படிங்கிறான். அவன் மகாபருடைய வேள்விச்சாலைக்கு தானே சென்றான், தனியே சென்றான், குரல் உருவாய் சென்றான். அப்ப தானம் பெறுவதற்கு போகும்போது ஒரு உருவம், தானம் பெற்றபின் வேறு உருவம். இவ்வாறு ஒரே சமயத்திலே ரெண்டையும் முழுமையாக அளந்த அந்த திருவடி ஆட்சியுடைய இவன் உருவம் தானவன் வேள்வி தண்ணீர் தனியே குரலாய் நிமிர்ந்து வானகம் மண்ணகம் வளர்ந்த திருவிக்கிரமன். அவனுக்கு நிச்சயவாதம் பண்ணக்கூடிய திவ்யதேசம் எப்படி இருக்கு? தேனவர் பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ற வானவர் கோனை. திருமாலிரும் சோலை தேனவர் பூ, ஆனா இவன் இப்படிப்பட்டவன்னா பூ அமர் வாசத்தடம் வானவர் கோன். அதனால எங்கும் எப்பொழுதும் தொழ வறுமை உடையவளாக வேண்டும் என் பெண் என்று இந்த தாயார் ஆசைப்படுகின்றாள். அடுத்த பாசுரத்தில் நேசம் இல்லாதவர்க்கு இணையாதவர்க்கு மரியான் வாசமலர் பொழில் சூழ்வடமா முதலை பிறந்தான். நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் மரியான் வாசமலர் பொழில் சூழ் வடமா முதுரை பிறந்தான். தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டை உன் கண்ணி காணுங்கொலோ. தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டையுன் கண்ணி காணுங்கொலோ. முந்தின பாசுரத்தில் உந்த உள்ளத்தனாய் உலகம் வளர்ந்தவனே, அவன்தான் கொண்டல் வண்ணனாய் கொண்டன் வண்ணன் கோவலனாய் வண்ணை உண்ட வாயன் என்று அவனை எல்லாம் அப்படிப்பட்ட அவனை அவன் செய்த அவதார லீலைகளை 3 பாடல்களாலே அனுபவிக்கின்றார் இங்க தாயார். என்ன நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான், அன்பு என்னும் பரபக்தி இல்லாதவர்க்கும் ஈஸ்வரனை பற்றி எவ்விதமான நினைவும் இல்லாதவர்க்கும் கிட்டுவதற்கு அருமை வாய்ந்தவனாயும், அதாவது ஆற்றுதற்காகவும் புவியின் பாரம் நீக்க, அதாவது அவர் நம்மாழ்வார் சொன்னாரும் 10 அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். அவன் எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? வாசமலர் பொருள் சூழ் வடமாமுதை பிறந்தான். நறுமணம் நிறைந்த சூழலாலை சூழப்பெற்ற வடமதுரையில் அவதரித்தவன் மாயன் மண்ணு வடமதுரை மைந்தனவன். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வணங்கும்படியான புனிதத்தன்மை வாய்ந்த திருமாலிருஞ்சோலையில் சோலையில் என்றும் நிலை கொண்டவனாய் எழுந்திருக்கான். தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை சோலைங்கிறார். லோகத்தில் இருக்கிறவா எல்லாருமே வந்து வணங்க முடியாத
நல்ல புரித புண்ணியஸ்தலம். அந்த திருமாலஞ்சோலையில் என்ன நித்தியவாசம் பண்ணுகின்றான். அது மாத்திரமில்ல, கேசவன் சிறந்த கேசங்களை உடையவாயில பரிபூர்ணனான அந்த அழகன். என்ன திருமாலின் சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை. ஆனா அழகான கேசபாசங்கள் இருப்பதுதான் அவனுக்கு கேசவன் பேரு. ஏன்னா நப்பின்னை அவனுடைய கேசபாசங்களை கண்டு பிச்சேறினாள். அப்படிப்பட்டதான சிறந்த கேசங்களை கொண்டவனாய் உடையவருமாயிலும் பரிபூர்ணமான அழகை கொண்டவன். அவனை பார்த்து அவனோ அழகன். கெண்டை போன்றதான ஒளி பொருந்திய கண்களை உடைய மகள் என்ன பண்ணுவ? கெண்டை உன் கண்ணி காணுங்களோ, தான் கண்களில் படைத்த பயனாக அவனை பார்ப்பாளா அப்படிங்கிற. என்ன இங்க பதம் நேசியமில்லாதவருக்கும் நினையாதவருக்கும் அறியானார். என்ன அங்க பகவானே என்ன சொல்றார்? பகவத்கீதையில் சொல்லச்ச மத்பக்தா அத்தியர்த்தமத் பிரியா அத்தியர்த்தமத் பிரியத்வேவ நிர்திசே பிரியாம் ஸ்மிருதி சந்ததிம் குருஷ்வ. அதாவது என்ன அங்க என்ன சொல்றாருன்னா, மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி இதெல்லாம் சொல்ற இடத்துல தியான உபாசனாதி சப்தவாச்சியம் தர்சன சமானாகாரம் ஸ்மிருதி சந்தானம் அத்தியர்த்த பிரியமிக மன்மனாபவேதி விதீயதே. மன்மனாபவுக்கு அர்த்தம் சொல்றார். அதுக்கப்புறம் மத்பக்தா அத்தியர்த்த மத்பிரியா அத்தியர்த்த மத்பிரியத்வேன நிர்திசய பிரியான் ஸ்மிருதி சந்ததிம் குருஷ்வ இத்யர்த்தः. இவர் மத்யாஜி தத்ராபி மத்பக்தः இத்யனுஷஜ்யதே. அதாவது கீதா பாஷ்யத்தில் பாஷ்யக்காரனுடையதான அனுபவம் அது. அதாவது பகவத்கீதை 18வது அத்தியாயத்தில் 65வது ஸ்லோகம். அதுக்கு இந்த பாடல் ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு சொன்னால் மிகையாகாது. அப்படி அழகா வாசமலர் பொருள் சூழ் திருமாலின் சொல்ல கேசவ நம்பியை அவதாரஸ்தலமும் பொருள் சூழ்ந்தது. எது? வடமதுரை. இங்க அர்ச்சாவதார திருக்கோலமும் பொருள் சூழ்ந்தது. ஏன்னா அங்கே சொல்ல செய்யும் அங்கே சொல்லிருக்கார் வாசமலர் பொருள் சூழ் வடமாமதுரை பிறந்தான்னு. இங்கே சொல்லிச்சு அதே மாதிரியான அவதார ஸ்தலத்திலேயும் அர்ச்சாவதார ஸ்தலமும் பொழில் சூழ்ந்தது. பரவியோக விவங்களோடு அர்ச்சாவதாரத்தோடு வாசியற அப்படி ஆச்சரியமாக அந்த எம்பெருமானுக்கு எழுந்திருக்கான். அப்படிப்பட்டதான அந்த எம்பெருமானை அவருடைய அழகான திருக்குழல் இருக்கு. அந்த திருக்குழல் என்ற வரையில் இவனுடைய கண்களாய கண்டைகள் சிக்குமோ என்று தாயார் நினைக்கிறாள். நிர்வாகம் கேசவ நம்பி தன்னை கெண்டையோன் கண்ணி காணுங்களோ என்பதாக 6வது பாசுரத்தில் தாயாருடைய மனோபாவத்தில் அந்த பரகால நாயகின் நிலைமையை அவர் தாயார் பேசுவதாக அருளிச்செயல் ஆறுமுதம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 9ஆம் திருமொழியில 6 பாசுரங்கள் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 7வது பாசுரத்திலிருந்து அனுபவம் 9, 9, 7. புள்ளினை வாய்ப்பிழந்து பொறுமா கரி கொம்பு ஒசித்து கள்ளச்சகல் உதைத்த கருமாணிக்க மலையை புள்ளினை வாய்ப்பிழந்து பொறுமா கரி கொம்பு ஒசித்து கள்ளச்சகடு உதைத்த கருமாணிக்க மாமலையை தெள்ளறிவு கொழிக்கும் திருமாலிரும் சோலை நின்ற வள்ளலை வாழ்நுதலாள் வணங்கித் தொழ வள்ளல் கொளோ
தில்லறிவு குழிக்கும் திருமாலிரும் சோலை நின்ற வள்ளலை வாழ்நுதலாள் வணங்கித் தொழ வள்ளல் கொலோ திருமாலிரும் சோலை நின்ற வள்ளலை வாழ்நுதலாள் வணங்கி தொழ வள்ளல் கொலோ இந்த பாசுரத்தையும் கிருஷ்ணாவதாரத்திலே இந்த எம்பெருமான் செய்ததான ஒரு அந்த லீலை ஒன்று சொல்றார். புள்ளினை வாய் பிளந்து புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு ஆண்டாள் சொல்லிச்ச. ஏன்னா அவன் என்ன பண்ணா, கிருஷ்ணன் கோபாலர்களோடு மாடு மேய்க்க போன இடத்துல அவன் ஒரு கொக்கு உருவில் வந்தான். புல்லுன்னா இங்க கொக்கு. பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்ட கள்ள அசுரர். என்ன இவன் வந்தவன் யாரு? கள்ள அசுரன் என்ன புரிஞ்சுண்டு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அங்க பறவை உருக்கொண்டு வந்தானே அவன் கள்ள அசுரன். அவனை கண்டு அவனை வாய் கீழ்ச்சார் அப்படிங்கிறதா பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அதுதான் இங்க சொல்றார். புள்ளினை வாய் பிளந்து, கொக்கின் உருவம் கொண்ட பகாசுரன் வாயை பிளந்து, அதோட பொறுமா கரி கொம்போ செத்து சண்டையிடுவதிலே பெருமை வாய்ந்த யானையாக குவலையாபிடத்தின் தந்தங்களை பிடுங்கி, அதுக்கப்புறம் கள்ளச்சகல் சகடாசுரன் வண்டியில் ஆவேசித்து நின்ற சகடாசுரனை அழிய உதைத்தவனான கரிய மாணிக்கத்தினாலாய் பெரிய மலை போன்றவனும் தெளிந்த அருவிகள் மேலேந்து கீழே விழும் வேகத்தினால் மேல் நோக்கி பாய்கின்ற திருமாலின் சோலையிலே நிலைத்து நின்று உண்மையான வள்ளலை நல்ல நெற்றி சுட்டியுடைய என் பெண் இருக்காளே அவள் வணங்கி தொழுவாளோ என்று இங்க அனுபவிக்கிற தாயாருடைய அனுபவம் பொண்ணை பத்தி அனுபவத்தாக. ஏன்னா இது நம்ம பார்த்து தெரிந்த பொருள். இப்ப இங்க அந்த பகாசுர விற்த்தாந்தத்தை அங்க பார்க்கணும். என்னன்னா அவன் எப்படி இருக்கான்னா, சரிதம் மாறாடி கிடப்பது பாட்டுக்காக இல்ல. அதாவது பகாசுரன் சகடாசுரன் சொல்லிச்சே, சகடாசுர விற்த்தாந்தம் முன்னால் நடந்தது, பகாசுர விற்த்தாந்தம் பின்னால் நடந்தது. அதுதான் இங்க சொல்றார். என்ன சரிதம் மாறாடி கிடப்பது பாட்டுக்காக இல்ல, இது அந்த குவலயமான பூமி பரப்படங்களும் இதனுடைய பிடிப்பில் இருந்தது. இதன் தலைவனை போன்று. அதனால பகாசுரனும் சகடாசுரனும் கருமாணிக்க மலையோடு கரியும் கள்ளப்புள்ளும் சகடாசுரனும் மோதினால் அடையும் பலன், அதுக்காக இப்படி சொன்னார் என்பதாக இதுக்கு ஒரு நிர்வாகம். என்ன அவன் வரத்தே ஒரு பறவையினுடையதான உருவில் கள்ளத்தனமாக வந்தவன், அது சொல்றார். அதுக்கப்புறம் திருமாலின் சோலையை சொல்லும்போது தெள்ளறிவு குழிக்கும் திருமாலின் சோலையினார். அதாவது ஆர்த்தராக இருப்பவர்களுடைய தாபத்தை தீர்க்கும் தயை இருக்க அது பெருக்கோடுகின்றதான மாணிக்க மலை. அந்த மாணிக்க மலை தான் திருமாலின் சோலை மலை. அங்கு எழுந்தோடு இருக்கின்றான் எம்பெருமான். இதுக்குன்னா எப்போதும் எக்காலத்திலும் எல்லோரும் வணங்குவதற்காக. அதனால
தலை பெற்ற பயனை இந்த பொண்ணு தலைவியானவள் இவள் பெறுவளோ என்பதாக தாயார் தன் பெண்ணை பற்றி நினைக்கின்ற பாசுரம். அடுத்த பாசுரத்தில் பார்த்தனுக்கு அன்று ஒருளி பாரதத்தொரு தேர் முன் நின்று காத்தவன் தன்னை, பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து ஒரு தேர் முன் நின்று காத்தவன் தன்னை, விண்ணோர் கருமாணிக்க மாமலையை தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ற மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொல்யன் மொய் குடற்கே. விண்ணோர் கருமாணிக்க மாமலையை தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்ற மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொல்யன் மொய்குடற்கே. இது கிருஷ்ணநீதியை பற்றி சொல்லக்கூடிய 3வது பாசுரம். முதல் 2 பாசுரத்திலே தான் பார்த்தோம். அதாவது இங்கே திரண்ட பொருள் என்னன்னா, பார்த்தனுக்கு, அதாவது துரியோதனாதிகள் மிகுந்த பலத்துடன் எதிர்த்த நாடிலே அர்ஜுனன் பக்கத்திலே இருக்கக்கூடியதான கிருப்பையின் காரணமாக பாரத யுத்தத்திலே ஒப்பற்றதான ஒரு தேரிலே அவன் சாரதியாகின்று அந்த அர்ஜுனனை காத்தவனும், நித்தியசூர்களுக்கு அனுபாவியமான அழகான கரிய மாணிக்க மலையை போன்றவனும், எல்லாரும் வணங்கும்படி பரிசுத்தம் வாய்ந்தவனும், தீர்த்தனை பூம்பொழில் சூழ். அப்படின்னா பூம்பொழில்கள் சூழ்ந்த திருமாலிரும் சோலை மலையில் எழுந்தருள்ள திவ்யமங்களை விக்கிரக யோகம் வாய்ந்தவனான சர்வேஸ்வரனை கை தொழுவதற்கு என்னுடைய வயிற்றிலே பிறந்த அடர்ந்த கூந்தலை உடைய அந்த என் பெண்ணுக்கு முடியுமோ என் மொய் குடற்கே என்பதாக அங்க தாயாருடைய அனுபவம். இதனுடைய திரண்ட பொருள் என்ன நான் பார்த்தோம் தான். இதுல பதங்கள் பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்துக்கு ஒரு தேர்மன் என்று காத்தவன் தன்னையினர். குந்திக்காக அவரை காத்தார் சொல்லலாம், இல்லைன்னா அவருடைய குணத்திற்காக அவனை காத்தான். கவசம் அணிந்த அவனுக்கு முன்பாக தான் கவசம் அணியாமல் அப்படி வருகின்ற அந்த அஸ்திரத்தை தன் மார்பில் ஏற்று காத்தான். அந்த ஒப்பற்ற தேர் அவனுக்கு கிடைக்குமாறும் கடைசிவரில் அவனை அர்ஜுனனை காப்பாற்றினான். அதுதான் காத்தவனை சொல்றார். விண்ணோர் கருமாணிக்க மலையேனர். அவ யாருன்னா நித்திய சூரியர்களாலே எப்பொழுதும் சதா பசந்தி சூரியகான அங்கு அனுபவிக்கப்பட்டவன். இங்கே கரிய மாணிக்க மலை போன்று அழகானவன். கருமாணிக்க மாலைன்னா அப்படி சேவித்தாலே சமத்தை போக்கும். அங்கும் வெறும் மலையாகாமல் ஏற்றமாக கூடிய மலை தீர்த்தனைங்கிற. எப்படிப்பட்டவனா? தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை என்ற மூர்த்தியை எல்லாரும் ஆழ்ந்து அனுபவத்துக்கு ஏற்றவாறு எளியும் துறையாக இருப்பவன். அப்படி இருக்கிறதுனால மிகவும் பரிசுத்தன். இப்படிப்பட்ட ஆச்சரியபோதன். ஏன்னா எப்படிப்பட்டான்னா, மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எதிர்புதம் என்று பின்னாலே வந்தவர்கள்லாம் ஈடுபட்டு கூறும் திவ்யமங்கள விக்கிர யோகத்தினை உடையவன். அதாவது இங்க இருக்கிறவாளை அனுபவிக்கிறார், நித்தியசூரியனை அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டவனை கை தொழவும் முடியும் கொள். அப்படி தன்னுடைய கூந்தலாலே மாலையும்
மயங்க பண்ணுவோடு கைப்படைத்த பயனை பெறுவாளோ என்று தன் பெண் விஷயமாக தாயார். அப்புறம் 9வது பாசுரத்தில் வலம்புரியாழிய ஆழியனை வரையார் திரள் தோழன் தன்னை புலம்புரி நூலவனை பொழில் வேங்கடவேதியனை வலம்புரி ஆழியனை வரையார் திரள் தோழன் தன்னை புலம்புரி நூலவனை பொழில் வேங்கடவேதியனை சிலம்பியல் ஆறு உடைய திருமாலிரும் சோலை நின்ற நலம் திகழ் நாரணனை நணுகும் கொல் என்னுதலே. சிலம்பியல் ஆறுடைய திருமாலிரும் சோலை நின்ற நலந்திகழ் நாரணனை நணுகும் கொல் என்னுதலே. வலம்புரியாழியானை வரையார் திரள் தோழன் தன்னை. என்ன சொல்றான்னா, கண்ணனே மந்திவாய் வடவேங்கட மாமலை உள்ளவன் என்பதை கூறி அவன்தான் மாலிரும் சோலை மணாளன் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை சொல்ல போறார். இது திரண்ட பொருள் என்னன்னா, ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தையும் சுதர்சன ஆழ்வானையும் ஆயுதமாகவும் ஆபரணமாகவும் உடையவனும் வலம்புரி ஆழியனை வரை ஆர் திரள் தோழன் தன்னை மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவன், மல்லோண்ட தென்தோழனும். அப்புறம் புலம்புரி நூலவனை காண்போரின் இந்திரியங்களால் விரும்பப்படும் திரு யஜ்ஞோபவீதத்தை உடையவனும் பொழில் வேங்கடவேதியனை சிறந்த சோலைகளைக் கொண்டு திருவேங்கடமலையில் வேதங்களால் அறியப்படும் தன்மை உடையவனாய் எழுந்தருளுள்ளவனும் வேங்கட வேதியனை சிலம்பியல் ஆருடைய திருமாலிரும் சோலை நின்ற நலந்திகழ் நாரணன். அவன்தான் அங்க திருவேங்கடத்தில் இருந்தானே, அங்க அருவிகள் பாயக்கூடிய திருவேங்கடத்தில் இருக்கிறவன் நூபுர கங்கை என்னும் ஆற்றினுடைய திருமாலிரும் சோலை மலைக்கு வந்து நின்ற திருக்கோலம் கொண்டான். அப்படி கல்யாண குணங்களோடு நின்றானே நாராயணன். அவனை நல்ல நெற்றியை உடைய என் மகள் கிட்டி அடைவாளோ, நலந்திகழ் நாரணனை நடுகும் கொள் நின் முதலே. இங்க வலம்புரி ஆழியனை வரை ஆர் திரள் தோழன் தன்னைன்னா, அதாவது வலப்பாகத்திலே விருப்பமுடைய ஸ்ரீ சுதர்சனுடையோன் இருக்கே, வெற்றியை தரும் ஸ்ரீ சுதர்சனுடையோன் என்று சொல்லலாம். ஆசிரித ரட்சணத்திற்காக இவைகளை அணிந்தவன். அதுவே ஆபரணமாகவும் இருக்கு, ஆயுதமாகவும் இருக்கு. புலம்புரி நூலவனின்னா, புலன்னா ஆகு பெயருங்க. இந்திரியங்கள் விரும்பும் திரு யஜ்ஞோபவீதத்தை உடையவன் அர்த்தம். அல்லது வேதங்களும் விரும்பும் திரு யஜ்ஞோபவீதத்தை உடையவன் சொல்லலாம். பொழில் சூழ்ந்த வெங்கடத்தில் எழுந்துள்ளவனை வேதரூப பிரமாணத்தாலேயே அறியப்படுபவன். நம்ம சுவாமி தேசிகனாத்தான சொல்றார், வேங்கட வெற்பென்னும் வேத வெற்பு என்னார். அதனால புலம்பூரி அந்தனர், புலம்னா வேதம் நம் பொருள்கிறதுல வருது. அது மாத்திரம் சிலம்பியல் ஆறு உடைய திருமாலிரும் சோலை, நூபுர கங்கை ஆற்றிலுடைய திருப்பதி அதில் நின்றவன். நலந்திகழ் நாரணனை நணுகும் கொள். நலந்திகழ் நாரணனுக்கு ஏற்றவள் என் நன்னுதல்கிறார். அது தவிர எல்லா நலன்களும் இவள் நுதலுக்கு ஈடாக நுகல முடியுமா என்று கூறுபவளை அந்த தாயார். ஏன்னா தன் பெண்ணை பற்றி பெருமை தானே. அதனால கடைசியில இந்த திருமொழி கடைசி பாசுரத்தில் தேடற்கு அறியவனை
திருவானிரும் சோலை நின்ற ஆடல் பறவையனை அணியாய் இழை காணும் என்று தேடற்கு அரியவனை திருமாலிரும் சோலை நின்ற ஆடல் பறவையனை அணியாய் இழை காணும் என்று மாடக்குழி மதில் சூழ் மங்கையார் கலிகன்றி சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே. கலிகன்றி சொன்ன பாடல் மங்கையார் கலிகன்றி சொன்ன பாடல் மாடக்குடி மதில் சூழ் மங்கையார் கலிகன்றி சொன்ன பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே. இங்கே திரண்ட பொருள் என்னன்னா, அவன் அருள் இல்லாத எவருக்கும் தேடிய அறிய அசக்கியனாயும் பக்தர்களுக்காகவே தம்முடைய அருளாலே திருமாலின் சோலை என்னும் திருப்பதியிலே வந்து நின்று அந்த திருக்கோலத்தை நின்றவனும் போரில் வெற்றியுடைய பறவையாம் கருடனை வாகனமாக உடையவனும். என்ன ஆடல்னு சொன்னா வெற்றின்னு அர்த்தம். ஆடல் பறவை அந்த கருடனை வாகனமாக உடையவனுமான எம்பெருமானை எப்படின்னா தரிக்கப்பட்டதாயும் சிறந்ததாயும் உள்ள அணிகலன்களை உடைய என் மகள் கட்டாயம் காண்பாள் என்று நிச்சயித்து மாடங்களில் உள்ள கொடிகளை உடையதும் மதில்களாலே சூழப்பட்டதுமான திருமங்கை நாட்டின் தலைவரார் ஆழ்வார் சாதித்து அருளிய புகழுடைய 10 பாடல்களையும் அபியசிக்க வல்லவர்களுக்கு பாபங்கள் இல்லை. பாடல் பனுவல் 10 பயில்வார்க்கு இல்லை பாவங்களே. ஏன்னா இங்க என்னன்னா முக்கியமா சொல்றார், ஆடல் பறவையான அணியா எழுதிட்டான். அவன் எப்படிப்பட்டவன்னா, கருடனை நோக்கிய பகவான் கூறுவதை பாரதத்தில் ஆனுசாசன பருவத்தில் 11வது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை இங்கே அனுபவி பார்த்தோன்னா புரியும். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துக்கு ஏற்ற முக்கியமான கருத்துக்கள் இருக்கிறது, அதை பார்க்கலாம். மாம்ன தேவான கந்தர்வான பிசாச்சாச்ச நலராட்சசாக விதுத் தத்வேன தத்வஸ்தம் சூக்ஷ்மாத்மானவஸ்திதம்ங்கிற யோ மாம் யதா வேதயதி தஸ்ய தஸ்யாஸ்மி கஷ்யப மனோபுத்திகத ஸ்ரேயோ விததாமி விஹங்கம ஸ்தூல தர்சனமே தன்மே எதிருஷ்டம் பவதா நக ஏதத் சூக்ஷ்மஸ்ய சித்வாரம் காரியானம் காரணம் துவகம். இப்படின்னா அவன் கருடனையே நோக்கி பெருமாள் சொல்லியிருக்காருங்கிறதுனால அதனால வெற்றியுடைய கருடனை வாகனம் உடையவன். ஏன்னா வாகனம் பவமீ சாது வரம் தம்பி தவோத்தமம் நத்தே வீரியேனு சதுரசா கச்சில் லோகே பவிஷ்யதி அப்படின்னு வரமே கொடுத்திருக்கார் கருடனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆடல் பறவையான அணியா இழைய காணும் என்று அப்படி சொன்னாலே அந்த பெண்ணுக்காக தாயார் சொன்னாரே, அதை திருமங்கை ஆழ்வார் பாடி இந்த பாடல்களை எல்லாம் யார் அனுபவிக்கின்றார்களோ அவர்களுக்கு பாவம் சேராது என்பதாக முடிக்கின்றார். தொடர்ந்து பார்க்கலாம். கவிதார்க்கிதமான கல்யாண குணசாலினி சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம. மங்களம் யாதவேந்திராய மகனீ குணாப்தய வசுதேவதனூஜாய வாசுதேவாய மங்களம் யஸ்வாதேவமயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்ததாங் காலே காலே வருஷதுவாசவ ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்கஸ்ரீச்ச வர்ததாம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीषा गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.